அமைச்சர்கள் அனைவரும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மை மத்திய உளவுத்துறை வேவு பார்த்து கொண்டிருக்கிறது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு பரபரப்பு தகவல்களை தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதை முன்னிட்டு அமைச்சர்களை அழைத்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அவர் பேசும் பொழுது, அந்நிய முதலீடுகளை பெறுவதற்காக வருகிற 27ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறேன். 17 நாட்கள் சுற்றுப்பயணம் முடிந்துதான் திரும்பி வருவேன். நான் சென்னை திரும்பும் வரை அமைச்சர்கள் அனைவரும் மிக கவனமாக செயல்பட வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். நான் இங்கு இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய எண்ணமும் கண்களும் இங்குதான் இருக்கும். உங்கள் ஒவ்வொருவரின் செயல்பாடுகளையும் அங்கிருந்தபடியே கவனித்துக் கொண்டிருப்பேன். இங்கு என்ன தவறு நடந்தாலும் அது உடனடியாக எனக்கு தெரிந்துவிடும். அதனால் எல்லோரும் எச்சரிக்கையோடும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும். எனக்கு வந்திருக்கும் உளவுத்துறை தகவல் அடிப்படையில் சில விஷயங்களை சொல்கிறேன். மத்திய உளவு அமைப்புகள் நம் எல்லோரையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நான் இங்கு இல்லாத சூழலிலும் கண்காணிப்புகள் தொடரும். எனவே அமைச்சர்கள் ஏதாவது ஏடாகுடமாக செய்து மத்திய அரசு அதன் வாயிலாக நடவடிக்கை எடுத்தால் அது ஒட்டுமொத்த திமுக ஆட்சிக்கும் கட்சிக்கும் பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். எனவே ஒவ்வொருவரும் முக்கியமான செயல்களை செய்யும் பொழுது என்னை ஆலோசித்து செயல்படுங்கள். மேலும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி குறித்து எல்லோரும் பேசி வருகிறார்கள். அனைவருடைய எண்ணமும் பேரன்பும் மதிக்கத்தக்கது. ஆனால் அமைச்சர் உதயநிதி உடனடியாக அந்த பொறுப்பை ஏற்க விருப்பம் தெரிவிக்கவில்லை. கூடுதல் அனுபவம் பெற்ற பிறகு பொறுப்பை ஏற்பதாக சொல்லிவிட்டார். எனவே சில காலம் பொறுத்துத்தான் இது பற்றி யோசிக்க வேண்டும் என முடிவு எடுக்கப்பட்டு இருக்கிறது என பேசியுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியை மத்திய உளவுத்துறை வேவு பார்ப்பதாக மு.க.ஸ்டாலின் சொல்லிய தகவல் புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.